அப்ப விட்டுட்டு போயிட்டான்னு வருந்தாதட அந்த பாட்டு உனக்கு போடவா அவனா உனக்காக ப்ளே பண்ணவா? இல்ல வேண்டாம். ஏன்டா? ப்ளே பண்ண அப்ப இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லலாம்? ப்ளே பண்ண வரைக்கும் போதும். இப்ப இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லலாம்? யாரும் வேண்டாம். அந்த பொண்ணு தனிமையில் இருக்க போகிறேன். நிறைய பசங்களே வந்து கமெண்ட்ல வந்து என் ஃப்ரெண்டு என் தோழி பெண் தோழி ஒருத்தி வந்து அவைலபிளா இருக்கானெல்லாம் மெசேஜ் போடுறாங்க. ஆமாடா, ஐ மீன் சிங்கிளா இருக்கானு. சோ அப்போ சோகத்துக்கு காரணம் அதான். வாழ்க்கையில் பசங்க இதுல என்னதான் சோகம் இல்ல, ஆளு சோகம், காசு சோகம், வேலை சோகம், எல்லாமே குழந்தை அழுகுது என்றா. குழந்தை யூஸ் பண்ணிக்கோ. குழந்தைங்க விளையாடுறதுல விளையாண்டு இருக்காம இலாட். என் வாழ்க்கையில நிறைய பேர் விளையாடுறாங்க, அது தெரியல. சரி இப்ப என்ன பண்ணலாங்கற? ஒண்ணுமே பண்ண மாட்டேன், லைஃப பார்த்துட்டு போக வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஸ்டேட்டஸ் ஃபீலிங் அலோன். இந்த உடனே பிரேக்கப் ஆயிருச்சா உடனே ஸ்டேட்டஸ் அப்படிதானே பண்றாங்க. அப்படி பண்றாங்கன்னா புரியல. நான் ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சா போதும்டா, நான் ஏன்டா ஊருக்கே கூப்பிட்டு சொல்லணும்? உடனே பாப்பா நீ ஏதாவது நிலைமையில இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ ஸ்டேட்டஸ் பண்ண ஓகேவா சோகமா இருக்கான், சரி என்ன யாருக்கு எப்படி இருக்க, சோகமா இருக்கு, என்னாச்சுன்னு நான் கேட்பேன். சாப்பிட்டுட்டு இருக்க, ஓ சாப்பிட்டான் அப்பா சரி அப்படின்னு நினைப்பேன். இல்ல படத்துக்கு போயிருக்க சரி அப்படின்னு நான் நினைப்பேன்ல. மக்களுக்கு எப்படி தெரியும்? ஓ நான் செத்துட்டாலும் நான் வந்து நீ சாக போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல சாக போறேன்னு ஸ்டேட்டஸ் போட்டு போயில லைவ்லயே வந்து செத்து போயிரு.